கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. அந்த நாளிலும் லூக்கா எழுதினதான சுவிசேஷ புத்தகத்தின் கடைசி பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு சித்தம் வந்தால் இந்த நாளிலே இந்த புத்தகத்தை முடிக்கலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். கடந்த வகுப்பில் நாம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் கடைசியாக நாம் பார்த்தோம். அதில் சொல்லப்பட்ட அந்த வாக்கியமானது வேதபாரர்கள் பரிசேயர்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனமாக நாம் பார்த்தோம். 10வது அதிகாரம் 19வது வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற அந்த வாக்கியத்தை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து 13வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலையும் நாம் பார்க்காத அல்லது அதில் சொல்லப்படாத காரியங்கள் லூக்காவிலே எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதை நாம் சிறிது அதை கவனம் செலுத்தி அதை நாம் பார்த்து வருகிறோம். மற்றபடி அதை வேகமாக நாம் தாண்டி வருகிறது நீங்கள் அறிந்திருக்க காரியம் ஒன்று. இந்த 13வது அதிகாரத்தின் 1வது வசனம் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து உள்ள ஒரு பொருள். அநேக இடங்களிலே இதை குறித்து நாம் படித்திருந்தாலும் அதை ஒருவேளை தியானிக்கவோ அல்லது அதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அல்லது அந்த ஒரு கருத்தை வைத்து வேறு விதமான ரட்சிப்பை குறித்து பேசுகிற ஒரு காரியத்தை நாம் கவனித்திருக்கலாம். ஆனால் உண்மையாக இதற்கு பின்னதாக ஒரு சிறிய சம்பவம் நடந்தது. ஏற்கனவே நான் சொன்னது போல 3 பகுதிகள் இருக்கிறது. மேலே கலிலேயா, நடுவில் சமாரியா, கீழே யூதேயா. மனதில் வைத்திருக்க வேண்டும். நம்மளுடைய எப்பொழுதும் இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது இந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அல்லது ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸை நாம் மனதில் வைத்திருக்கும் பொழுது சில விஷயங்கள் இலகுவாக நமக்கு புலப்படும். மேலே கலிலேயா இருக்கிறது, நடுவில் சமாரியா, கீழே யூதேயா. இந்த யூதேயா தேசத்தில் எருசலேம் இருக்கிறது. அப்போ இந்த கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சமாரியாவை தாண்டி வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே இந்த பார்டரில் அவர்கள் வருவதை நாம் கடந்த கிளாஸில் நாம் கவனித்தோம். இப்பொழுது யாராயிருந்தாலும் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் எந்த இடத்துல வசித்து கொண்டிருந்தாலும் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படியாக ஒவ்வொரு வருஷமும் நிச்சயமாக அவர்கள் எருசலேமுக்கு வந்துதான் ஆக வேண்டும். நிச்சயமாக எருசலேமுக்கு வர வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளை. இன்றைக்கு நமக்கும் பழைய ஏற்பாடு உண்டு என்று யாராவது சொல்லுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக வருஷத்துக்கு ஒரு தடவை நாம் எருசலேம் தேசத்துக்கு போய் ஆக வேண்டும். அங்கு நம்முடைய வீடுகளிலே வளர்க்கக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும் இழுத்து கொண்டு அங்கே போய் பலி செலுத்த வேண்டும். அதை ஜாஸ்தி நான் சொல்ல விரும்பவில்லை. அப்போ இந்த ஒரு கட்டாயம், அதை செய்யாத பட்சத்தில் நாம் சபிக்கப்பட்டவர்கள். அதான் பைபிள் சொல்லுகிறது, அதான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. இப்போ கலிலேயா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்கள் ஆகட்டும் அல்லது யூதர்கள் ஆகட்டும் நிச்சயமாக எருசலேமுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. வருஷத்திலே ஒரு முறையோ அல்லது அவர்கள் விரும்புகிற ஒரு நாளிலோ இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜுக்கு போவதும் அல்லது உம்ராவுக்கு போற இந்த 2 பழக்கங்கள் இருக்கிறது. அதுபோல நிச்சயமாக எருசலேம் வர வேண்டும் என்றால் எந்த ஒரு ஆளுகைக்கு கீழே இருந்தாலும் எருசலேமுக்கு அவர்கள் செல்ல வேண்டிய மத கட்டாயம், மத கோட்பாடு. கலிலேயா தேசம் ஏரோதிற்கு கீழே இருக்கிற ஒரு கவர்மெண்ட். ஏரோது ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு இடம் கலிலேயா. பிலாத்து ஆண்டு கொண்டிருக்கிற இடம் யூதேயா தேசம். கலிலேயாவில் இருக்கிறது ஏரோது, யூதேயாவில் இருக்கிறது பிலாத்து. கலிலேயாவிலிருந்து ஜனங்கள் யூதேயாவுக்கு வரும் பொழுது எல்லா ஜனங்களும் அவர்கள் வரி கட்ட வேண்டும். என்ட்ரன்ஸில் அந்த ஆயக்காரர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். வரியை கட்ட வேண்டும். வரியை கட்டி உள்ளே செல்ல வேண்டும். நமக்கு வாகனம் ஓட்டி கொண்டு இந்திய தேசத்தில் செல்கிறவர்களுக்கு நமக்கு தெரியும், ஒவ்வொரு டோல்கேட்லேயும் நம்ம போய் காசு கொடுத்துட்டு போகிறோம். ஒவ்வொரு டோல்கேட்லேயும் காசு கொடுத்து போயிட்டு அடுத்த டோல்கேட்டு போகும்போது அங்கேயும் நம்ம காசு வசூலிப்பாங்க. நமக்கு ஒரு வேதனையாக இருக்கும், எவ்வளோ காசு வாங்குறான், ஆனால் பிரிட்ஜை அவன் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, ஆனால் காசு மாத்திரம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சத்தம் போட்டுட்டே போவோம். அதுபோல தான் ஆயக்காரர்களையும் எப்பொழுதும் அவர்களை தூஷிக்கிற ஒரு ஜனங்களாக அது இருந்தார்கள். அவர்களும் ஆயக்காரர்களும் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களுடைய மரியாதையும் இருந்ததை நாம் பார்த்தோம். கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு வரும் பொழுது வரிகளை செலுத்த வேண்டியது கட்டாயம், அது அரசாங்க ரீதியானால் கலிலேயாவிலே
சில குரூப்புகள் இருந்தது. சில இந்திய தேசத்தில் நாம் பார்ப்பது போல சில குண்டாக்கள் அல்லது கட்சிகள் அல்லது போராட்டக்காரர்கள் அல்லது அதாவது அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியாத ஜனங்கள். நீங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க கீழ்ப்படிய மாட்டோம், நீங்க என்ன வேணாலும் கோட்பாடு போங்க, நான் இந்த மண்ணின் மைந்தர், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் ஏன் உனக்கு கப்பம் கட்டணும், நான் ஏன் உனக்கு வரி செலுத்தணும், உனக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யூதேயாவை இருக்கட்டும் கலிலேயாவை இருக்கட்டும் எல்லாம் ஒரு நாடு தானே அப்படின்னு கூட ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஜனங்களும் இப்பொழுது மாத்திரமல்ல அப்பொழுதும் இருக்கிறார்கள். இப்போ கலிலேயா தேசத்தில் இப்படிப்பட்ட சில பல குரூப்புகள் இருந்தது. அதில் ஒரு குரூப்பை கூட நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் கூட அதை கவனிக்க முடியும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5:37. குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான், அவனும் அழிந்து போனான், அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு குரூப்பிசம் நிறைய ஃபார்ம் ஆகி கொண்டு வந்தது. இதுல ஒரு மனுஷன் யூதாஸ் கவுலோனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு குரூப் இருந்தது. அவனை பின்பற்றின அவன் கட்சியோ அல்லது குண்டாவோ நமக்கு தெரியாது, ஒரு குரூப். இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா, கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வரும் பொழுது அவன் வரி செலுத்த மாட்டான், அல்லது கவர்மெண்ட் என்ன செய்ய சொல்லுகிறதோ அதை செலுத்த மாட்டான். அவனுக்கு இஷ்டம் ஒரு குரூப்பா வர்றதுனால ஒரு அடாவடித்தனமா உள்ள போயிட்டு அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு எருசலேம் ஆலயத்துல போய் பலி செலுத்துறதும் அவங்களுடைய கடமைப்படி என்னென்னலாம் செலுத்தணுமோ எல்லாம் செலுத்திட்டு திரும்பவும் கலிலேயாவுக்கு போயிடுவாங்க. இதன் நிமித்தமாக யூதேயாவில் இருந்த வீரர்களுக்கு, அரசாங்க அதிகாரிகளுக்கு அல்லது யூதேயாவிலே இருந்து கொண்டிருந்த போலீஸ்காரர்களுக்கு, ராஜாவினுடைய ஆட்களுக்கு எப்பொழுதும் ஒரு விரோதம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த மனுஷனோ இப்படிப்பட்ட குரூப் வேகமா வருவாங்க, மொத்தமா உள்ள அடாவடித்தனமா உள்ள போயிட்டு ஆலயத்துக்குள்ள போய் அவங்க வேலையை செஞ்சுட்டு வெளியே போயிடுவாங்க. ஆலயம் என்பது பொதுவானது, நீங்க என்ன கவர்மெண்ட், நீங்க ரோமர் கவர்மெண்ட், உங்களுக்கு நாங்க ஏன் வரி கட்டணும், நாங்க நேரடியா போவோம், எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி இப்படி அங்க எப்பொழுதும் ஒரு போர் மூழக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது சண்டை மூழக்கூடிய, எப்பொழுதும் ஒரு சண்டையும் சச்சரவுமாக இந்த நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. யூதாஸ் கவுலோனிட்டிஸ் என்கிற அந்த மனுஷனை ஒரு பர்டிகுலர் இந்த சம்பவத்தில் நாம் அதை பார்க்க முடிகிறது. இந்த மனுஷன் எழும்புகிறான், தனக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொள்கிறான், எருசலேமுக்கு போகிறான், ஆலயத்துக்கு போகிறான், வருகிறான். ஆனால் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிவது கிடையாது. இதன் நிமித்தமாக கலிலேய மனுஷர் வந்தாங்கன்னா எப்பொழுதும் சண்டை போட்டுட்டு போறாங்க. கலிலேய மனிதர்கள் வந்தார்கள் சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிவது கிடையாது, கலிலேயர்கள் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிவது கிடையாது அப்படின்னு சொல்ல கலிலேய அரசாங்கத்திற்கும் யூதேய அரசாங்கத்திற்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகுது. அதுலதான் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட பொழுது, சிலுவை மரணம் நிறைவேற்றப்பட்ட பொழுது, ஏரோது தேசத்திலே இப்பொழுது யூதேயாவில் இருக்கிறார் அப்படின்னு கேட்ட பிலாத்து உடனே ஓடி போய் இயேசு கிறிஸ்துவை கொடுப்போம் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்ன்ற ஆவலோடு இருந்த ஏரோது அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்த சந்தோஷத்துல பிலாத்துவுக்கும் ஏரோதுக்கும் இருந்த அந்த ஃப்ரிக்ஷன் குறைந்ததுன்னு சொல்லி நம்ம வேதாமத்துல பார்க்கிறோம். என்னன்னா கவர்மெண்ட்டுக்கும் எதிர்ப்பு. இப்போ எப்படி ஜெயலலிதா அம்மா போய் அங்க கர்நாடகா முதலமைச்சர் முன்னாடி உட்காந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் நியூஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷனை டெவலப் பண்ணுது. அதுபோல யூதேயா ஏரோது இங்கு வரும் பொழுது, யூதேயாவில் இருக்கக்கூடிய பிலாத்து கலிலேயாவில் இருக்க ஏரோதும் பார்க்கும் பொழுது அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறது. காரணம், இப்படிப்பட்ட ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக. இந்த யூதாஸ் கவுலோனிட்டிஸ் என்கிற இந்த மனுஷன் தன்னுடைய குரூப்போடு யூதேயாவுக்கு வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை கான்ஸ்டன்டாக நடக்கிறது. கான்ஸ்டன்டாக இப்போ தீபாவளி ஒரு குரூப் வருது அப்படின்னா தெரியும், அடுத்த தீபாவளிக்கு கண்டிப்பா அவங்க வருவாங்க. லூக்கா 13வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்ட சம்பவம் இதுவாக இருக்கலாம் அல்லது வேறவாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்திலே இந்த யூதாஸ் கொல்லப்பட்டானோ இல்லவோ நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு சம்பவம். அந்த பேக்ரவுண்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது? வழக்கம் போல இந்த யூதாஸ் கவுலோனிட்டிஸ் தன்னுடைய குரூப்போடு எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு வருகிறான். அப்பொழுது பிலாத்து ஒரு பிளாட் ரெடி பண்ணி ஒரு திட்டம் வகுத்து வந்த ஜனங்களை
பலிபீடத்தின் அடையிலே தேவாலயத்துக்குள்ளரே வைத்து அவர்களை கொலை செய்து விடுகிறான். கவர்மெண்ட்டுக்கு நீங்க கீழ்ப்படுகிறது கிடையாது, நீங்க எப்போ வந்தாலும் அராஜகம் பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு வீரர்கள்லாம் வைத்து இந்த குரூப் உள்ள வந்தோடனே தேவாலயத்திலே வச்சு கொலை பண்ணிடுறாங்க. இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 13:1. சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். இது பர்பஸா அந்த பலிகளோட கொண்டு வந்து இந்த ரத்தத்தை கொண்டு வாங்க, எடுத்துட்டு வந்து இதில் ஊத்துங்க, கலக்கி வைங்க அப்படிங்கிற அந்த மாதிரி கிடையாது. பலி செலுத்துவதற்காக தான் கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு வருகிறார்கள். ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்துறதுக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கும் பொழுது இந்த கொலை சம்பவம் நடக்கிறது. அந்த ரத்தமும் இந்த ரத்தமும் அதில் கலந்து விடுகிறது. இந்த நியூஸ் எடுத்துட்டு வந்து இயேசு கிறிஸ்து கூட சொல்ல வருகிறாங்க. இதுதான் அதோடைய பேக்ரவுண்டு. பிலாத்து ஏன் கலக்கணும், ரத்தத்தை கலக்கணும், தேவையில்லாம யூதர்களுடைய விரோதத்தை சம்பாதிச்சுக்கணும், அந்த இடத்துல பலி செலுத்துற இடத்துல போய் கலிலேயருடைய ரத்தத்தை கலந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இதுக்கு பின்னதாக கிடையாது. பலி செலுத்த வந்த ஜனங்கள் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியாமல் செய்யக்கூடிய காரியங்கள் நிமித்தமாய் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் பிலாத்து இவர்களை கொலை செய்த பொழுது இந்த ரத்தமும் அவர்கள் பலிக்காக கொண்டு வந்த ரத்தமும் கலந்திருந்த ஒரு காரியத்தை அங்கு நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். அதை பேஸ் பண்ணி அந்த சம்பவமோ அல்லது அது போல யூதாஸ் கவுலோனிட்டிஸோ அல்லது வேற அவனை போல் உள்ள ஜனங்களாக இருந்திருக்கலாம். அது நமக்கு ஒரு கன்ஃபார்மாக இந்த பேக்ரவுண்டில் சொல்லப்படவில்லை. ஆனால் நடந்த சம்பவம் இது. அங்கிருந்து வந்த ஜனங்கள் பலி செலுத்த வந்தார்கள். அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் வரும்பொழுது பிலாத்து அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் வகுத்து கொலை செய்கிறான். அந்த ரத்தம் கலந்து போகிறது. அதனால தான் 2வது வசனம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து உடனே அவருடைய ஆன்சர் எப்படி இருக்குது பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயர் பார்க்கலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்ல, நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்புவதற்கும் கொலை செய்வதற்கும் என்ன சம்பந்தம்னா இதுதான் சம்பவம். கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிறது கிடையாது, வரி கட்டணும்னு சொன்னால் வரி கட்டுறது கிடையாது, இந்த ரூட்ல தான் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரூட்ல போறது கிடையாது. எல்லாமே செய்யும் பொழுது மீறி நடக்கிறதுனால மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த சம்பவத்தை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்தது 19வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வருவோம். அந்த ஒன்லி ஸ்பெசிஃபைடு அல்லது ஒரு வித்தியாசமான அந்த சம்பவத்தை மாத்திரம் நான் ஹைலைட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கேன். 19:8 வாசிங்க. இயேசு கிறிஸ்து சகையை வீட்டுக்குள்ள நுழைகிறாரு. சகை வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே அவன் உடனே ஒரு அறிக்கை கொடுக்குறான். என்ன அறிக்கை கொடுக்குறான்னா, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன்னு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அடுத்த வசனம் உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படிங்கிறாரு. இதுல என்ன லிங்க் அப்படின்னு நம்ம ஏதாவது நினைச்சு பார்க்கறோன்னு சொன்னா, ஒரு மனுஷன் தவறு பண்ணியிருக்கிறான் அல்லது அநியாயமா ஒரு காசை வாங்கியிருக்கிறான் அப்படின்னா டபுளா கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் 2 டபுளா நான் கொடுக்குறேன். ஆனால் 4 கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வழக்கம் இருந்திருக்கு. நாம டபுளா கொடுக்கணும்னு சொல்ற வழக்கம் காரணம் அடிக்கடி நம்ம அந்த யூஸ் பண்ணுகிறோம். உனக்கு 1 பிரச்சனைனா நீ 2 எடுத்துக்கோ, 1 வாங்கினா இன்னொரு இலவசம் அப்படின்னு அந்த டபுள் அப்படிங்கிற மனசு நமக்குள்ள இருக்கிற. ஆனால் அவங்க மனதில் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு மனம் அவருக்குள்ள வருகிறது. அதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்கிறது. என்ன தவறு செய்தாலும், என்ன குற்றம் செய்தாலும், விரோதம் செய்திருந்தாலும் அதற்கு மறுமொழியாக அல்லது அதற்கு பிராயச்சித்தமாக அல்லது அதற்கு வடிகாலாக 4 முறை 3 முறை வாசிங்கள். யாத்ராகமம் 22:1 அது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு கட்டளை. யாத்ராகமம் 22:1 அது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். 4 கொடுக்கவனும், ஆடாக இருந்தா 5, இதா இருந்தா 4ன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இப்போ இயேசு கிறிஸ்து உள்ள வந்த உடனே அவன் என்ன பண்றான், உடனே அந்த நியாயப்பிரமாணம் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. அவன் சொல்கிறான், இல்ல நான் அநியாயமா வாங்கியிருந்தால் நான் நாளத்தனையாக நிச்சயமாய் செலுத்துகிறேன் அப்படின்னு அவனோட அந்த கமிட்மெண்ட் அங்க வருகிறது. எப்பொழுது தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அதற்கு கீழ்ப்படிந்து அதை
பிராயச்சித்தமாக திரும்பவும் செய்ய நினைக்கிறானோ அந்த ஸ்டேஜே அவனுக்கு ரட்சிப்பு வருகிறது என்கிற அந்த இனிஷியலான அந்த ஸ்டெப்பை தேவன் இயேசு கிறிஸ்து உடனடியாக சொல்லுவதை நாம் அங்கு கவனிக்க முடியும். இப்போ நாளை தனியாக திரும்ப செலுத்தணும் அப்படின்னா அது வந்து கட்டளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு அநியாயம் செய்திருந்தால் நிச்சயமாக 4 மடங்கு அவர்கள் அதை திருப்பி செலுத்த வேண்டியது நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. அதன்படியாக அவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது நிமித்தமாக நிச்சயமாக அவனுக்கு அந்த மனம் திரும்புதல் அங்கு கடந்து வந்திருக்கிறது. ஆகவே மனம் திரும்புதல் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவன் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கீழ்ப்படிய போகிறான். ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய போகிறான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க முடியும். அடுத்தது அதே அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர்கள் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இதுல என்ன ஒரு விசேஷம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனுஷனும் ஒரு காலம் ஏறி இராத கழுதை குட்டி. அது கழுதை குட்டியா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த அந்த அர்த்தம் கிடையாது. ஒரு காலம் ஏறி இராத கழுதை குட்டி அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ அன்ட்ரெயின்டு டாங்கி. நம்ம ஊர்ல கழுதை எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வண்ணான் வந்து துணி துவைக்கிறதுக்காக மூட்டை இழுத்துட்டு போவாங்க. அது வந்து அந்த கழுதை வந்து முட்டி தட்டி தட்டி தான் நடக்கும். முட்டி நேராக இருக்காது, முட்டி இப்படி தட்டி தட்டி தான் நடக்கும். இராணுவத்தில் சேர்க்கிறதா இருந்தால் முட்டி தட்டினா இராணுவத்தில் சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கும் இருக்கிற ஒரு ரூல். நான் வந்து பாட்டில் நடுவில் இப்படி கட்டிட்டு காலையில் 3 மணிலேருந்து 2 மணி நேரத்துக்கு நிற்போம். அப்படி ஏன்னா முட்டி விலகணும்னு சொல்லி நேராக நிற்கும் பொழுது இந்த கீழே உள்ள கணுக்காலோட சேர்த்து நிற்கும் பொழுது முட்டி தட்டுனுச்சுன்னா இராணுவத்தில் இடம் கிடையாது. நம்ம ஊர் கழுதைகளுக்கு முட்டி இப்படி இருக்கும். இப்படி டடக்கு டடக்கு டடக்குன்னு தட்டி தட்டி வேகமாக ஓட முடியாது, மெதுவாக தான் ஓடி ஆகணும். ஏன்னா அதோடைய அமைப்பு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கழுதைகளை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வழக்கத்தில் அது பொதி சுமக்கிற கழுதையாக மாறுகிறது. ஆனால் வேதாமத்தில் சொல்லுகிற கழுதைக்கும் நம்ம ஊர் கழுதைக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம ஊர் கழுதை வந்து பொதி சுமக்கிற கழுதை. வேதாமத்தில் சொல்லுகிறது கோவேறு கழுதை. கோவேறு கழுதை இங்கே நீங்கள் சலல பக்கம் போயிருக்கலாம் அல்லது இங்கேயும் பார்த்துருக்கலாம். மற்ற கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தவர்களுக்கு தெரியும். குதிரை மாதிரியே இருக்கும், சின்னதாக அழகாக இருக்கும். அதை வந்து இங்கே இந்த ட்ரெடிஷ்னல் ஃபேரில் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த கழுதைகளை வைத்து வாகனத்திற்காக உபயோகப்படுத்துவார்கள். மனிதர்களை பிரயாணிப்பதற்கு அந்த கழுதைகளை உபயோகப்படுத்துகிறார். அதில் முட்டி தட்டாது, குதிரை மாதிரியே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கழுதை. அது நல்லா ஓடக்கூடிய ஒரு கழுதை. அப்படிப்பட்ட ஒரு கழுதை. வழக்கமாக குதிரைகள் போருக்கு உபயோகப்படுகிறது, கழுதைகள் போருக்கல்ல பிரயாணத்துக்கு உபயோகப்படுகிறது. குதிரை வேகத்துக்கு கழுதை ஓட முடியாது, ஆனால் பிரயாணத்துக்கு உபயோகப்படுகிற ஒரு கழுதை. அப்போ அந்த கழுதை ஒரு மனுஷன் வளர்க்குறான்னு சொன்னால் அது வளர்ந்து 2-3 கழுதைகள் 4-5 கழுதைகள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறது மாதிரி கழுதைகளை அவர்கள் பழக்குவார்கள். வளர்ந்ததுக்கு பின்னதாக எப்படி ஆளுகளை எடுத்துகிட்டு போகணும், என்ன கமாண்டு கொடுத்தா நிற்கணும், எந்த கமாண்டு கொடுத்தா லெஃப்ட் போகணும், ரைட்டு போகணும், ஸ்ட்ரைட்டாக போகணும், நிற்கணுமா, ரிவர்ஸ் வரணுமா, அந்த மாடு எப்படி பழக்கப்படுத்துகிறாங்களோ அது மாதிரி கழுதையை பழக்கப்படுத்தி அது எஜமான் ஏறி உட்கார்ந்திருக்கிறவர்களை சரியாக கொண்டு போய் எடுத்து சேர்ப்பதற்கு, பாதுகாப்பாய் கொண்டு போவதற்கு தேவையான அந்த ட்ரைனிங்கை அந்த கழுதைக்கு கொடுப்பார்கள். ஆனால் இந்த கழுதையோ ட்ரைனிங் கொடுக்கப்படாத கழுதை, ஒருவரும் ஏறி இராத கழுதை குட்டி. அப்போ ஒருவரும் ஏறி இருக்கல அப்படின்னா இது வரைக்கும் அந்த கழுதைக்கு ட்ரைனிங் கொடுக்கல. யார் ஏறினாலும் உடனே மிரட்டி கீழே தள்ளி விடக்கூடிய ஒரு கழுதை. அப்படிப்பட்ட ஒரு கழுதை நீங்கள் காண்பீர்கள். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை நீங்கள் எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஏறி உட்காரும் பொழுது ட்ரைனிங்லாம் தேவை கிடையாது, அவரே ஒழுங்காக கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு விட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு பேக்ரவுண்டை அங்கே பார்க்கணும். இதில் வந்து சில நேரத்தில் பலூனை ஊதி 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 வெடிச்சிடுறது மாதிரி கான்டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு இஷ்டத்துக்கு போல அந்த ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்துட்டு கடைசியாக அறுத்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அதோடைய பேக்ரவுண்டை நான் அதில் சொல்கிறேன். கழுதை குட்டி ஏறிடாத கழுதை குட்டினா அன்ட்ரெயின்டு கழுதை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை ஒத்தது போல எவ்வளவு சம்பவங்களை கூட்டி அதை மெசேஜை நம்ம எடுக்கிறோமோ அது ஒரிஜினாலிட்டி மாறி விடாதபடிக்கு கொண்டு போகிற அளவுக்கு நாம் சேஃபாக இருக்க வேண்டியது அவசியம். 19வது அதிகாரம் 8வது வசனமும் 30வது வசனத்தை நாம் பார்த்தோம். அதற்கு பின்னதாக வரக்கூடிய அந்த 7-8 அதிகாரங்களிலும் காமனான விஷயங்களை அதில் சொல்லப்படுகிறது. ஆகவே அதை கவர் செய்துவிட்டு இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் பிரத்யேகமாக சொல்லப்பட்ட the only informations அல்லது parables,
ஓமைகள் அதிலே நாம் பார்க்க போகிறோம். மொத்தம் 14 ஓமைகள், மற்ற புஸ்தகங்களிலே சொல்லப்படாத ஓமைகள் லூக்காவிலே 14 பேரபிள்ஸ், யூனிக் பேரபிள்ஸ் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரிச் கண்டென்ட் ஆன ஒரு ரிச் புக் என்று நாம் சொல்ல வேண்டியது. அந்த 14 பேரபிள்ஸையும் நான் ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன். முடிந்தவர்கள் நீங்கள் அதை எழுதி கொள்ளலாம். மற்ற ஓமைகளிலே சொல்லப்படாத 14 ஓமைகள் லூக்காவிலே சொல்லப்படுகிறது. முதலாவது ஓமை 7வது அதிகாரம் 41 47 முடிய சொல்லப்பட்ட அந்த ஓமையானது லூக்காவில மாத்திரம் சொல்லப்படுகிறது. லூக்கா 7:41 47 முடிய இதில் நாம் பார்க்கும் பொழுது, ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். இதில் இந்த 500 வெள்ளிக்காசு அதோட ஈக்குவலண்ட் ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். 500 வெள்ளிக்காசு அப்படிங்கிறது இன்றைய நிலைமைக்கு 10,000 ரூபாய். 50 வெள்ளிக்காசு 1000 ரூபாய். இன்னும் துல்லியமாய் சொல்ல வேண்டும் என்றால் 10,042 ரூபாய் 70 காசு. 50 ரூபாய் என்பது 1015 காசு. இன்றைய வேல்யூ 500 வெள்ளிக்காசுக்கும் 50 வெள்ளிக்காசுக்கும் உள்ள இந்த சம்பவம் லூக்காவில மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சம்பவம் நல்ல சமாரியன் கதை. லூக்கா 10வது அதிகாரம் 30 37 வரைக்கும் அது சொல்லப்படுகிறது. நல்ல சமாரியன் சம்பவமானது லூக்காவில மாத்திரம் சொல்லப்படுகிறது. லூக்கா 10வது அதிகாரம் 30 37 முடிய இது இரண்டாவது. மூன்றாவது சம்பவம் நண்பர் இரவில தொந்தரவு பண்றது. வாசிங்க 11வது அதிகாரம் 5 8 வரைக்கும். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் விருத்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி அடித்து, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். 8வது வசனம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருந்த நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு ஃப்ரெண்ட் எவ்வளவு உரிமையா போய் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் டிஸ்டர்ப் பண்ணியாவது என்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம், அவன் தப்பாக நினைத்தாலும் சரி தப்பாக நினைக்காவிட்டாலும் சரி என்னுடைய காரியம் நடக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிற இந்த ஒரு பேரபிள், இந்த ஒரு ஓமை, இது லூக்காவில மாத்திரம் சொல்லுகிறது. 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் 5 8 வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அடுத்தது ஐஸ்வர்யவான், புத்தியீனமான அந்த ஐஸ்வர்யவானுடைய சம்பவம் லூக்காவில மாத்திரம் தான் நாம் பார்க்க முடியும். லூக்கா 12வது அதிகாரம் 16 21 முடிய சொல்லப்பட்டது. நான் ஒரு பெரிய களஞ்சியங்களை கட்டி, எனக்கு இருக்கிற இடம் பத்தல, என்னோட ஸ்டோர் ரூம் பத்தல, நான் பெருசாக கட்டிட்டு நான் வாழ்நாள் ஃபுல்லாக நான் சந்தோஷமாக புசித்து குடித்து பூரிப்பாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் லூக்காவில மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். லூக்கா 12வது அதிகாரம் 16 16 to 21 வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த காரியம். அடுத்தது கல்யாண விருந்து, அதே அதிகாரம் 12வது அதிகாரம் 35 38 முடிய சொல்லப்பட்ட அந்த காரியமும் 12வது அதிகாரம் 35 38 முடிய, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். இந்த ஒரு சம்பவம் அந்த லூக்காவில மாத்திரம் தான் சொல்லப்படுகிறது. 3ஆம் ஜாமம் 2வது ஜாமம் 3ஆம் ஜாமம், திருடர்கள் வழக்கமாக 3வது ஜாமத்தில் வருவார்கள் என்று நாம் 3வது ஜாமம்னா அது ஏர்லி மார்னிங், இந்த 3 மணி 2 மணிலேருந்து இந்த 3:30 மணி 4 மணிக்குள்ள அநேக திருட்டுகள் நடக்கும். எவ்வளவுதான் நம்ம முடிச்சிருந்தாலும் அந்த 2:30 3 4 மணி வரையும் ரொம்ப ஒரு செடேட்டிவ் ஸ்லீப்பாக இருக்கக்கூடிய ஒரு பீரியட். அந்த 3வது ஜாமம் நம்ம அவ்வளோதான், இனிமேல் என்னைக்கு இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, நாடே கெட்டு போச்சு, உலகமே கெட்டு போச்சு, எல்லா சர்ச்சஸும் மோசமாக தான் பிரசங்கிக்கிறாங்க, எங்கேயும் சத்தியம் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே வேஸ்ட்டு தான், பைபிள் ஒருவேளை நம்ம கீழ்ப்படிந்து தப்போ, இத்தனை வருஷங்கள் ஆகிப்போச்சு,
இயேசு கிறிஸ்து வருவாரோ மாட்டாரோ, இது வந்து நம்ம வந்து எப்படியோ மாறி போயிட்டோமோ. ஒரு 2 வாரத்துக்கு முன்னதாக ஒரு இஸ்லாமியரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். ஏறத்தாழ எதேச்சா ஒரு குட் ஈவினிங் சொல்லி ஆரம்பித்த ஒரு சம்பாஷணை 2 மணி நேரம் அதே நடு ரோட்டில் நின்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது அவர் பேச நான் கேட்டுக்கிட்டு இருக்கவும் சில வேளைகள் என்ன ஆகிவிட்டது, அவர் என்ன ஸ்பிரிச்சுவலாக பைபிள் டாபிக்ஸை கொண்டு வந்து பேசிக்கொண்டே இருந்தேன். நானும் அமைதியாக காத்து கொண்டே இருந்தேன். ஏன்னா பப்ளிக் ரோடு, சத்தமாக பேசிக்கொண்டே இருந்தேன். நானும் பார்த்து கொண்டே இருக்கிற வழியில் திடீரென்று அவர் தவறான விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தவுடன் நான் சொன்னேன், நீங்கள் சொன்னது சரி, ஆனால் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமையில் நான் இருக்கிறேன், அதனால நீங்கள் அதை சொல்லி முடிங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் பேச ஆரம்பித்தேன். விளக்கம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், இப்போ நீங்கள் வச்சிருக்கிற பைபிளில் ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஆனால் இந்த பைபிள் வந்து மற்ற ஜனங்கள்லாம் மாற்றி எழுதி கொடுத்துட்டாங்க, இது வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாதிட்டார். அப்போ அந்த சம்பாஷணை நீண்டு கடைசியாக அந்த பவுல் இடத்துல அவன் சொன்னது போல கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் குறை நீ என்னை சம்மதிக்கப்படுறான்னு சொல்கிற அளவுக்கு அது வந்து முடிந்தது. அவர்களுடைய கூற்று என்ன என்று சொன்னால், வேதாகமம் இப்பொழுது இருக்கிற வேதாகமம் ஒரிஜினல் அல்ல, தங்களுக்கு இஷ்டமானது போல் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கூற்றை இப்பொழுதே வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நாளடைவில் எப்படி இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் மாறி வந்திருக்கோ, லேட்டஸ்டாக வந்திருக்கிற வெர்ஷன்ஸில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸை நாம் பார்க்க முடியும். அது வேதனைக்குரிய ஒரு காரியம். நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் அதில் சொல்லப்பட்டிருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் உண்டு. தமிழில் புதிய மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது, அதை வாங்கி படித்தவர்களுக்கு அது தெரியும். கேத்தலிக் பைபிள் இருக்கிறது, அதே கண்டென்ட் அவ்வளோ நம்மளுடைய பைபிளில் இருக்கக்கூடிய அதே கண்டென்ட் மிக தெளிவாக இலகுவாக கேத்தலிக் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை படித்தும் கூட அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு ஆச்சரியம். பிசாசானவன் அவர்களை அப்படியாக மூடி வைத்திருக்கிறான். புதிய மொழிபெயர்ப்பு பைபிள், தமிழ் பைபிள் இப்பொழுது வந்திருக்கிறது. எவ்வளவுதான் அது இலகுவாக இருக்கிறது என்று நாம் பார்த்தாலும் நமக்கு அது அல்லது பிரசங்கம் செய்பவர்களுக்கு அது ஒத்து போகவில்லை. காரணம், வசனமும் வார்த்தைகளும் இலகுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்டாண்டர்டைஸ் இல்லாததுனாலே அதை உபயோகிப்பதற்கு நமக்கு கடினமாக இருக்கிறது. ஆகவே மார்க்கெட்டிங் அது ஃபெயிலியர். வேறஸ் கேத்தலிக் தமிழ் பைபிளை வாசிக்கும் பொழுது அவ்வளவு இலகுவான புரியக்கூடிய ஒரு அளவுக்கு, அது கண்டென்ட் மாறாத அளவிற்கு, சொல்லப்பட்ட அர்த்தங்கள் மாறாத அளவிற்கு அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது நாளடைவில் நாம் இப்போ 2012 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2050 60 அல்லது 3000 வரும் பொழுதோ இயேசு கிறிஸ்து ஒருவேளை அது வரைக்கும் வராமல் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குமோ இருக்காதோ நமக்கு தெரியாது. அப்பொழுது இருக்கிற நாட்களிலே ஜனங்கள் எப்படியாக இருப்பார்கள், விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனம் அன்றைக்கு எப்படி இருக்கும்? அப்போ ஒருவேளை இது உண்மையோ பொய்யோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது மாறி அந்த நாட்களிலே இதெல்லாம் வேண்டாம், இது ஒண்ணுமே இல்லை, நம்ம ஜாலியா இருக்கலாம், இருக்க வேண்டிய லைஃப் எத்தனை வருஷமோ அப்பொழுது நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது, கடைசி ஜாமம், 3வது ஜாமம், அப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அதுதான் அது சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்டெஸ்ட். இந்த அருமையான இந்த உவமையிலே நாம் அதை பார்க்க முடிகிறது. அடுத்தது 6வது உவமை, 12வது அதிகாரம் 41 48 முடிய சொல்லப்படுகிறது. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரை, இந்த உவமை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லோருக்கும் சொல்லுகிறோம் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்கதாக உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவன். இன்னும் 48 வரைக்கும் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் லூக்காவில மாத்திரம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தது இந்த அத்திமரம், பட்டுப்போன அத்திமரம், 13வது அதிகாரம், லூக்கா 13வது அதிகாரம் 6 வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த சம்பவமும் லூக்காவில் மாத்திரம் சொல்லப்படுறது. பட்டுப்போன அத்திமரம், லூக்கா 13வது அதிகாரம் 6 முடிய. அடுத்தது 8வது சம்பவம், அந்த பணத்தை குறித்து 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம் 8 9 10 வசனங்கள். லூக்கா 15 8 9 10 வசனங்கள். அன்றியும் ஒரு ஸ்திரீ ஒரு 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையை தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் செய்தினையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவோ? இந்த சம்பவம் லூக்காவில் மாத்திரம் சொல்லப்படுகிற ஒரு விசேஷமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. அடுத்தது கெட்ட குமாரனுடைய கதை,
15வது அதிகாரம் 11 32 முடிய சொல்லப்பட்ட இந்த சம்பவமும் இந்த ஓமையும் இந்த அதிகாரத்தில் மாத்திரம், இந்த புஸ்தகத்தில் மாத்திரம் நாம் பார்க்க முடியும். அடுத்தது விவேகம் இல்லாத ஊழியக்காரன், அதாவது நியாயம் இல்லாத ஒரு அன்ஜஸ்ட் ஸ்டீவார்ட் என்று சொல்லப்படுகிற 16வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள் அந்த உக்ரானக்காரனை குறித்து நாம் பார்க்கிறோம். உண்மை இல்லாத அந்த உக்ரானக்காரன் 15வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள், 16 மன்னிக்கவும் 16 சாப்டர் 16 முதல் 8 வசனங்கள் அன்ஜஸ்ட் ஸ்டீவார்ட், அதாவது உண்மை இல்லாத அந்த உக்ரானக்காரனை குறித்த சம்பவமும் லூக்காவில் மாத்திரம் சொல்லப்படுகிறது. அடுத்தது ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம், அதே அதிகாரம் சாப்டர் 16 19 to 31 19 31 வசனங்கள் முடிய சொல்லப்பட்ட இந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவமும் சொல்லப்படுகிற இந்த லூக்கா புஸ்தகத்தில் மாத்திரம் நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக 17வது அதிகாரம் 7 10 முடிய சொல்லப்பட்ட இந்த அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட்ஸ், உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா என்கிற இந்த சம்பவமும் லூக்காவில் மாத்திரம்தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன், ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்திற்கான பலன் ஊழியக்காரருக்கு முதலாவது போவதல்ல, எஜமானுக்கு முதலாவது போகிறது என்று சொல்கிற அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தது அநீதியான நீதிமான், அநீதியான நீதிபதியை குறித்து நாம் பார்க்கிறோம். 18வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு நியாயாதிபதி, அநீதியான ஒரு நியாயாதிபதி கூட நீதியாய் நியாய தீர்ப்பு செய்தானே, அப்படி இருக்கும் பொழுது நீதியான நியாயாதிபதியாகிய நம்முடைய தேவன் நமக்கு நீதியாய் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்கிற அந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த ஒரு சம்பவம் 18வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். கடைசியாக 14வது சம்பவம் 18வது அதிகாரம் 9 14 முடிய ஆயக்காரரும் அந்த பரிசேயனும், ஆயக்காரரும் பாரிசியன் பப்ளிக்கன், பரிசேயனும் ஆயக்காரனும் இருக்கக்கூடிய அந்த ஜெபம் பண்ணிக்கிற அந்த சம்பவம் லூக்காவில் மாத்திரம்தான் சொல்லப்படுகிறது. ஆக 14 பேரபிள்ஸ், 14 ஊமைகள் லூக்காவில் மாத்திரம் சொல்லப்படுகிற ஒரு காரியம். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது 7 வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். அந்த 7 வார்த்தைகளிலே 3 வார்த்தைகள் லூக்காவிலே சொல்லப்படுகிறது. அந்த 3ம் ஒன்லி லூக்காவில் மாத்திரம்தான். இது ஒன்று தான் இதோட நம்ம முடிக்க போகிறோம். லூக்காவில் மாத்திரம் சொல்லப்பட்ட 7 வார்த்தைகளில் 3 வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது வார்த்தை 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. முதலாவது வார்த்தை 20 வாசிங்க பிரதர். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். இந்த முதலாவது வார்த்தை சொல்லப்பட்டது லூக்காவில் மாத்திரம்தான் சொல்லப்படுகிறது. அடுத்து 2வது வார்த்தை 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே எனக்கு சொல்லி. இந்த 2வது வார்த்தை லூக்காவில் மாத்திரம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 7வது வார்த்தை லூக்காவில் பதிக்கப்பட்டிருக்கிறது. 46வது வசனம். இயேசு, பிதாவே கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்காவிலே 1, 2, 7 இந்த 3 வார்த்தைகள் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலே 4, 7 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்குவிலே 4 மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானிலே 3, 5, 6 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வரக்கூடிய நாட்களே இதை குறித்து பார்க்கலாம். லூக்காவுடைய சுவிசேஷத்தை இந்த மெயின் அந்த வெர்சஸை நான் மறுபடியும் சொல்கிறேன். எழுதினவர் லூக்கா. எழுதப்பட்ட காலகட்டம் 70 ஆண்டுகளுக்கு முந்தின ஆண்டுகள். 42வது புஸ்தகம் வேதாகமத்திலே, புதிய ஏற்பாட்டிலே 3வது புஸ்தகம். மொத்தம் 24 அதிகாரங்கள் இருக்கிறது. 1151 வசனங்கள் இருக்கிற அடங்கிய இந்த லூக்கா புஸ்தகம். இதனுடைய கீ வேர்ட் ஜீசஸ் த சன் ஆஃப் மேன், இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் என்கிற இந்த கீவேர்டு, இதனுடைய கீ பேசேஜ் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், முதலாவது அதிகாரம் 3 4, அடுத்தது 19வது அதிகாரம் 10வது வசனம். இந்த 2 சம்பவங்கள் கீ பேசேஜாக இந்த அதிகாரத்துக்கு சொல்லப்படுகிறது. இந்த கீ சாப்டர் என்று பார்க்கும் பொழுது முக்கியமான திறவுகோல் அதிகாரம் லூக்கா 15வது அதிகாரம். லூக்காவிலே முக்கியமாய் அல்லது என்னுடைய
அறிவுக்கு புலப்பட்ட தற்காலத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் இதுவரைக்கும் பேசின காரியங்களிலே உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதும் இருக்கும் என்றால் நீங்கள் கேட்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகிற நாட்களில் நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்க்க இருக்கிறோம்.